கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நாளின் காலை வேளையிலே இந்த அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார். பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பாத் டு கிரேட்னஸ், அதாவது பெரியவர்கள் ஆவதற்கான பாத், வழி என்பது கண்டினியூஸ் ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நாம் எது செய்தாலும் மக்கள் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்ற வழியிலே போய்கொண்டிருக்கிறவர்களை பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்றும், அவங்க பெரியவர்கள், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கிறவர்கள் என்றும் இந்த உலகத்திலே மக்களுடைய உளவியல் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் மக்கள் சைக்காலஜிக்கலாக நம்ம அப்படி தான் மக்களை பார்க்குறோம், அப்ரோச் பண்ணுறோம். யாருக்கு கண்டினியூஸ் ரெக்கக்னிஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, யார் மக்களால் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுகிறார்கள், மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறார்கள், மக்களால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், யார் அதிகமான பிரபலம் அடைகிறார்கள், அவங்க தான் கிரேட் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியவங்களாக காணப்படுறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சற்று வித்தியாசமான முறையிலே நமக்கு ஒரு உண்மையை அவர் போதிக்கிறார். சீஷர்கள் கேட்குறாங்க, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? இதாவது பரவாயில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் வீட்டு அறையிலே தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கேயும் சண்டை. யார் பெரியவன், நமக்குள்ள யார் பெரியவன், யார் சிறியவன் சொல்லி. இந்த எல்லா இடங்களிலுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, எவ்ரி ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். நாம் கனிவோடு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தேவன் அதை தான் பெருமையாகவும் பெரிதாகவும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சிறு பிள்ளையை கூட்டு யாருமே அந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளையை ரெக்கக்னைஸ் பண்ணலை. யாருமே அந்த சின்ன பிள்ளையை அந்த சின்ன பிள்ளையை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணவில்லை. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். கண்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ஃபாலோவிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கைகளை கவனித்து கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, யாருமே கவனிக்காத ஒரு சின்ன குழந்தையை கொண்டு நடுவில் நிறுத்தி, இந்த மாதிரி மனம் திரும்பி நீங்கள் ஆகணும், உங்களை தாழ்த்தணும், சிறு பிள்ளைகளை போல நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். ஹம்பிள் ஆக்டை பற்றி பேசி கொண்டிருக்கிறார், நாட் அன் ஆக்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன். நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய செய்கைகள் என்கிற எண்ணத்தோடு செய்யப்படுகிற செய்கைகளை தேவன் பெரிய செய்கைகள் என்றோ பெரிய மனிதர்கள் என்றோ அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தக்கூடியவனை தான் தேவன் பெரியவனாக பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்ரி ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். உண்மையுள்ள நிலைமையிலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். வேறொரு இடத்துல சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் அதையும் மறக்கிறவர் அல்ல என்று அவர் வேறொரு இடத்துல சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த காலை வேளையில வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற நாம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சக்சஸ் என்றால் நம்முடைய கண்களுக்கு என்னவாக தெரிகிறது? தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக காணப்படுபவைகள் நமக்கு விலையேற பெற்றதாக காணப்படுகிறதா? அல்லது இந்த உலகத்தில் ரெக்கக்னிஷனுக்காகவும் பெரியவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவும் அவங்க ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாதையவே நாமும் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். பரலோக ராஜ்யம் சற்று இல்லை, முற்றிலும் வித்தியாசமானது. இந்த பூமியிலே எவைகளெல்லாம் பெரியவைகளாக இருக்கின்றனவோ பரலோக ராஜ்யத்தில் அவைகள் எல்லாம் சிறியவைகளாக இருக்கின்றன. இந்த பூமியில் எவைகளெல்லாம் சிறியவைகளாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படாமல் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாமே பரலோக ராஜ்யத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணப்படக்கூடியதாக இருக்கின்றன. அதனால் நாம் ஜெபிக்கலாம். தேவனே, என்னுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்பட்டும். என்னுடைய வே ஆஃப் இன்டராக்ஷன், மக்களோடு நான் பழகக்கூடிய விதம் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ, நான் பெரியவனாக மாற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல,
உமக்கு முன்பாக நான் சின்சியராக, நான் உண்மையாக, சிறிய சிறிய ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸை நான் தாழ்மையோடு செய்யக்கூடியவனாக, அன்ரெக்கக்னைஸ்டு ஒர்க், ஒரு சபையிலே இருக்கட்டும், ஒரு ஊழியமாக இருக்கட்டும், நம்ம எதுவாக இருந்தாலும் யாருமே இதை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் எவ்வளோ சின்சியராக உண்மையாக செய்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவைகளாக மதிக்கப்படுகின்றன. அப்படியாக நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.